ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சவர்மாவுடைய ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதுவரை அல்பர்ஸால் ரொம்ப சவர்மா ஷாப் இருக்குது. ஆனால் இந்த ஜாப் அண்ட் சோயில் வந்து சூப்பராக இருக்கும் சவர்மா. ஸோ அதில் உள்ள ஸ்டப்பிங் எல்லாமே சூப்பராக வைப்பாங்க. அது எப்படி அப்படின்னு தான் இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்க்கலாம் யார் நம்மளோட வர்றாங்க அப்படின்னா, இவர் ஒரு பெரிய ஆள், கேரளாவில் சுமேஷ் அண்ணனோட. சுமேஷ் இந்த சுமேஷ் அண்ணன் வந்து இங்கே வந்து டெய்லி வந்து சவர்மா சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிட்டு இவங்க என்கிட்ட சொன்னாங்க, இங்கே உள்ள சவர்மா சூப்பராக இருக்கும் ஆனந்த், இதை வந்து உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் நீ சொல்லு அப்படின்னு. ஸோ அதனால தான் இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கு. நான் மீட சீட்டுன்னு வருது இங்கே சாப்பிட வேண்டிய, ஸ்பெஷலி இந்த ஷவர்மா சாப்பிட வேண்டி நான் இங்கே வருது. ஓகே, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம், சூப்பர் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்பான சவர்மா இருக்குது. ஒன்று ஃபார் ஸ்பைசி, ஒன்று ஃபார் நார்மல், அதாவது மீடியம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அது அவங்க பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா ஸ்பைஸியாகவே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 2 மிக்ஸ் வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க. இதில் என்னென்ன உள்ள ஸ்டப்பிங் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அரபிக் ப்ரெட்டு, அதோட ஒரு தின் ஸ்லைஸ் ப்ரெட்டு, அது வந்து மேலே வெளி கவருக்கு, அப்போ தான் அந்த சவர்மா வந்து கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க, சிக்கனை தனியாக மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 4 hours மேரினேட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ ஃபயரில் இந்த சவர்மா ஸ்டிக்கில் வச்சு ஸ்லோவாக ரெண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது அப்படி குக் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த குக்கான பகுதியை மட்டும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த அரபிக் பிரெட்டில் உள்ள ஸ்டப்பிங் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, தைனா சாஸ், கொஞ்சம் சலாடு, அதாவது மிக்ஸ் வெஜிடபிள்ஸு, கொஞ்சம் ஃப்ரைட் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஷவர்மா சிக்கனை உள்ள ஸ்டப்பிங்கில் வச்சுட்டு ரோல் பண்ணி அதோட கொடுக்குறாங்க. இது கூட நமக்கு செப்பரேட்டாக தனியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணாலும் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா உள்ள ஸ்டப்பிங்லேயும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வேணுன்னா வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிக்கனுடைய அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ये डाला गार्लिक, इसके बाद ये डाला इसमें चिकन, फिर ये डाल रहे हैं आला, उसके बाद ये ऊपर डाला है फिर ये ऑलिव ऑयल है उसका टॉस. இந்த மாதிரி ரோல் பண்ணி நமக்கு டேபிளுக்கே வருது. ஸோ டேபிளோட என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, டொமேட்டோ கெச்சப் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஹாட் சாஸ் இருக்கும், ஸ்பைசி சாஸ் இருக்கும். ஸோ நமக்கு இது வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறலாம். அதோட கொஞ்சம் அரபிக் பிக்கிள், அதாவது மிக்ஸ் பிக்கிள், கேரட்டு, ரெட்டிஷ், க்ரீன் சில்லி இதெல்லாம் கொடுக்குறாங்க டேபிளில். ஸோ இதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சாப்பிடும்போது அந்த ஜூஸி, அந்த சாஸ்லாம் அப்படியே வடியும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சுமேஷ் அண்ணனுக்கு இது 4வது சாண்ட்விட்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் இப்போ சவர்மா சாப்பிட்டதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இங்கே பர்ஷாவில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த சவர்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ சுமேஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்னது மாதிரியே அந்த சவர்மா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி தான், 7.5 பீல்ஸ் தான். சூப்பர் சவர்மா, சூப்பர் ஷவர்மா இருக்குது. ஸ்பைசி நல்லா இருக்குது, நல்லா கிறிஸ்பி, கொஞ்சம் கிறிஸ்பி டைப், நல்லா மீன்ஸ்